கிராமங்கள்ட அதிபயங்கரமான பகுதிகளுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறது தான் எங்க 3 பேர்த்தோட வேலை. எங்க முதல் மிஷன் இது. இதுல என்னென்ன நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோல ஃபுல்லா இருக்குது. பலவிதமான கொடிய சூழ்நிலை, கொடிய விஷயங்கள்ல இருந்து நாங்க எவ்வளவு தப்பிச்சு இந்த வீடியோ நாங்க போட்டிருக்கோம். பாய்ஸ் vs வைல்டுக்கு உங்களை வரவேற்கின்றோம். எங்க போறோம்னா ஒரு அதிசயமான ஒரு இடம் இருக்குன்னு நம்ம தோழர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. அதை நோக்கிக்கிட்டு தான் இப்போ நாங்கள் பயணம் பண்ணிக்கிருக்கோம். இப்போ எங்கள் டீமில் மொத்தம் 3 பேர் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல விழுந்தாத்தான் ஒரு டேஞ்சரமான இடம். இங்கே தான் நிறைய மலைப்பாம்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிருக்காங்க. இங்கே விழுந்தாலே பல்லு உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் அதிலெல்லாம் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கோம். இப்போ எங்களுக்கு திங்கிறதுக்கு என்னமாச்சு வேணும். இப்போ பாருங்க, ஒரு அபூர்வமான காயின் இருக்குது. அதை நம்ம தோழர் வந்து பிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயை பிச்சாச்சு. இப்போ இந்த பழத்துக்கு பேர் என்னன்னா கொய்யாக்கா, கோவாவான்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேலே கொஞ்சம் ஏறினோனைக்கு சாப்பிட்றதுக்கு இப்போயே நாங்கள் ஃபுட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறியாச்சு. இப்போ தேவையான கொய்யா பழங்களை இப்போ நாங்கள் பிக்க போகிறோம். இது ஒரு அபூர்வமான ஒரு மரம். இந்த இடத்துல இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு அழகான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம்னு உங்களுக்கு காட்டுறோம். இங்கே சில ஜந்துக்கள் உயிர் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இங்கே விட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்குது. இதை நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு பேய் பங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் இதில் வளர்ந்துருக்கு. இது பல காலமாக கட்டி போட்ட ஒரு கல்லறைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ மேலே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஏத்தமாக இருக்குது இந்த ஊரில். இந்த காட்டுக்கு வர்றதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ எங்கள் க்ரூ மெம்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். அபூர்வமான ஜந்துக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றிதழ் இந்த இங்கே தான் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா வழங்கும். இந்த கருப்பு கலர் ஒரு இதில் போட்டு வச்சுருக்காங்க நிறைய சான்றிதழை. பைரட்ஸ் இங்கே அலைஞ்சிக்கிறதுக்கு நிறைய அறிகுறிகள் இங்கே இருக்குது. இப்போ எங்கள் க்ரூ மெம்பர்ஸ் வந்து இப்போ மேலே போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் முன்னேறி போகிறோம். அந்த மேலே உச்சி மலைக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் டாப் வியூக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. இது ஒரு கடுமையான ஒரு வறண்ட காலநிலை. குடிக்கிறதுக்கு கூட தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. இப்போ நாங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வறண்ட காலநிலைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே காஞ்சி போன நிலைமையில் உங்களுக்கு காணப்படுது. இது வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இப்போ நாங்கள் இருக்கோம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை எங்களுக்கு. காட்டு விலங்குகள் இருக்குது போல், அதோட மலம் இங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். சிங்கம், சிறுத்தை, புரியெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதோட மலம் தான் இது. அதுக்கு அறிகுறி இங்கே போட்டிருக்கு. இப்போ நாங்கள் முன்னேறி போகிறோம். எந்த பக்கத்துலேருந்து வந்து தாக்கும்னு தெரியலை, பார்ப்போம். அதிசயத்தை நாங்கள் பார்த்ததில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய குவாவா பழங்களை நாங்கள் இங்கே பார்க்குறோம். எங்கள் வீட்டுக்கிட்ட அவ்வளோ பெருசு இருக்காது. இந்த காட்டு ஏரியாக்களில் தான் அவ்வளோ பெருசு கேம்பெயின் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடாக இது அமையுது. இதை தான் நாங்கள் இன்றைக்கி டின்னரா லஞ்சா இதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்க, பகல் உணவுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். இதை நாங்கள் பச்சையாக சாப்பிட முடியாது, உப்பு கச்சக்கா போட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இதை பாருங்கள், இது வந்து கோல்டன் குவாவான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். அது அணில் குஞ்சு கரிச்சு வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இது ஒரு அபூர்வமான பழங்கள். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு மிச்ச பேருக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் நாங்கள் கொடுத்து வச்சவங்க தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ரத்தின்னு உள்ளுக்கு இருக்குது. ரத்தம் இல்லை, ஆனால் இது வந்து பழுத்த குவாவான்னு சொல்லுவாங்க. இதை நல்லா விளங்குதா, தெளிவாக விளங்குதா உங்களுக்கு? ஓகே. இந்த வறட்சி எல்லாத்தையும் இப்போ ஆட்கொண்டுக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு இலை கூட இல்லாமல் ரொம்ப வளர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணி கூட இல்லாமல் வறண்டு போகிற நிலைமையில் இது காணப்படுது. நவம்பரில் ஒருத்தர் இப்போ பழங்களை தேடுறதுக்காக போயிட்டார். அதுதான் எங்கள் மதிய உணவாக இருக்க போகுது. ரொம்ப பசிக்குது, நான் டீஹைட்ரேட்டாக இருக்கும், தண்ணி கூட கொண்டு வரல. இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஆசைப்படுறாதீங்க. ரொம்ப கொடூரமான நிலைமை இது. இங்கே ஆர்மி ட்ரைனிங் கொடுத்துருக்கனால ஸ்கவுட்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்கான்னு கேட்டுறாங்க, சர்வைவ் ஆகிறதுக்கு. இங்கே நைட்டுக்கு இதில் தான் முயல் பிடிச்சி சாப்பிட போகிறோம். இதுகளுக்கு தான் அந்த முயல் இருக்கதா அறிகுறிகள் காட்டுது. ஏன்னா இந்த பக்கத்து நிறைய குதிச்சு தாவறதை நான் என் கண்கூடாக பார்த்துருக்கேன். இன்னும் எங்களோட பயணம் வந்து முன்னோடி தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த மேத்துண்டுக்கு போகலான்னு ஆசைப்படுறோம். சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு போயிடுவோம் நாங்கள் விரும்புகிறோம். இங்கே நான் கொஞ்சம் இலைப்பாடுறோம். நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் யாரோ விரவு கட்டி போட்டிருக்காங்க, எந்த மடையும் தெரியல. இங்கே கொஞ்சம் நிழலாக உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குது. இதே எதுவும் மறந்து எதுவும் சாப்பிட்றாதீங்க, செத்து போயிடுவீங்க.
பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மலையை பார்க்குறதுக்காக மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குது. அது என்னன்னு எனக்கும் தெரியாது, நீங்களும் கேட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது தான் கொட்சிலா படுத்துருக்கு. கோங் வந்து கத்தக்குள்ளே அது எலும்பி வந்துடும். எலும்பி வரக்குள்ள உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து லைவ் போடுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மைல் தூரம் மேலே தாண்டி வந்துட்டோம் வில்லேஜிலேருந்து. இப்போ நாங்கள் அந்த மலைக்கு போகாமல் விட மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் மதிய வேலை உணவை உட்கொண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 3 பேரும் என்ன செய்கிறோம்னா மதிய வேலை உணவை உட்கொண்டுக்கிட்டு இருக்கோம். உப்பு கொச்சிக்காய் ப்ளஸ் நம்ம குவா பழம். இப்போ எங்களுக்கு ரொம்ப தண்ணி தவிக்குது, டீஹைட்ரேஷன் ஆகிட்டோம். உப்பு கொச்சிக்காய் வேறு ரொம்ப சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் தண்ணியை தேடிட்டு தான் போக போகிறோம். அதனால் தண்ணி இருக்குதுன்னு நம்ம க்ரூ மெம்பர் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். இங்கிட்டு வலையெல்லாம் மூடி ஐயா முடியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உச்சக்கட்டத்துக்கே வந்துட்டோம். என் க்ரூ மெம்பர்ஸ் எவ்வளோ பேரும் வந்துட்டோம், 3 பேரும். தண்ணி தான் தவிக்குது. இங்கே தண்ணிக்கான ஒரு அடையாளமே இல்லை. ஓ மை காட், என்ன செய்கிறது? மேல் நோக்கி போகிறதா இல்லாட்டி பயணத்தை இங்கேயே நிறுத்துறதா? மூச்சு வாங்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர் முதல் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தண்ணி குடிச்சிக்கிருக்காரு நம்ம க்ரூ மெம்பர். பார்த்தீங்கன்னா சின்ன சோர்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதில் தான் நாங்கள் இப்போ ஹைட்ரேஷன் ஆக போகிறோம். ஓ மை காட், பேக் அடிச்சுட்டா போத்தலா. ஐயோ, அதை வச்சுட்டு வந்துட்டேயா. மனுஷன் கொடுத்து அனுப்புனது. அதான் பெரியவங்க சொல்கிற நம்ம கேட்கணுங்கிறது. எல்லாம் வச்சுட்டு அந்த மனுஷன் வாரனது என்ன அடைஞ்சுன்னா எங்கேயோ அந்த ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ சுற்றணுன்ட்டு போயிட்டுது. அப்புறம் நம்மளுக்கு டாட்டா பை காட்டிட்டு ஓகே காய்ஸ், அந்தந்த கதையெல்லாம் விட்டுட்டு அந்த மனுஷன் வரமாட்டது பொய் கதை. இப்போ நாங்கள் வெற்றிட உச்சத்துக்கே வந்துட்டோம். நாங்கள் இதாக்கண எல்லைக்கே நாங்கள் இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா விளங்குது உங்களுக்கு. மரத்துக்கீழே பொந்தொன்று சொல்லுவாங்க, பெரிய பொந்தொன்று. எந்த மரத்துக்கு கீழே? ஓகே ஓகே. என்னது? எங்கண்ண சாமி இது? எங்கே சாமி? சாமியா? போயிட்டு வருவோம். உங்களை நான் காட்டணுன்னா அந்த இங்கே இந்த ரோடு இருக்குது, இங்கே தான் நாங்கள் வந்தோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா இங்கே வரைக்கும் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எங்களோட டெஸ்டினி இது தான். ஓகே, அழகாக இருக்குல்ல வியூ. குகையா? எங்கேயா? இதில் குகை இருக்கோ? நல்லா இருக்கியா இடம்? இங்கே சட்டைப்பொடி வெப்சைட்லையே. ஏன் வெள்ளையா எடுக்கணுமா உங்களை? எங்கேயா போகணும்? இதில் போகணுமா? வந்துட்டான். அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைப்போம். வேணா ஏன் சும்மா நம்ம இது உரண்டிய வம்ப விலை கொடுத்து எங்கன்னா கழுகாலம் கொடுக்கட்டும். வேணாயா? எங்க போங்க போங்க போங்க. எங்கேயா போகிறீங்க? மேலேயேவா? இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்துட்டோம். அம்மா சாமி, இதை கல்லுப்பாறையை பாருங்கள் காய்ஸ். இங்கே தான் கழுக்க கொடுக்கட்டும்னு சொல்லிக்கிருக்காங்க. வாங்க போ மேலே. எனக்கு இது சரியா படலை. இன்னும் மேலே போகிறீங்களா? சாமியா? ஐயோ, நான் மேலே வீடியோ எடுத்துறேன் கொஞ்சம். அந்த குகை எங்க இருக்கு? போட்டிருக்காங்களா? ஐயோ, வலிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை முடிச்சிடும். எப்படி? எங்கயா? இருங்க எடுக்கிறேன். எங்கயா? எங்கயா? பாம்பு கிம்பெல்லாம் எதுவும் இருக்காதே. எங்க? எங்கயா? ஆமாண்ணா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாமியை வழிபட்டு வந்திருக்காங்க இந்த மக்கள். இங்கேயும் ஒரு சாமியை வச்சு கும்பிட்டுருக்காங்களா? எங்கயா? கிணம் எங்க? இதுலையா? எங்கனையா? இங்கனையா?
செஞ்சு வச்சிருக்காங்க. என்ன செஞ்சு வச்சிருக்காங்க தெரியல. ஒரு மிஸ்ட்ரி பிளேஸாக இருக்கு. என்ன அது? ஐயோ பயமா இருக்கு. வாங்க நம்ம போயிடுவோம். திரும்பி நம்ம இந்த வேட்டையை ஆரம்பிக்க போறதில்ல. ரொம்ப பயமா இருக்கு. திரும்பி போயிடுவோம் நாங்க. ஓ கேக்குது. இந்த மனுஷன் வேற பேர் கிரில்ஸ் வேற கோல் அடிச்சுக்கிட்டு இருக்கான் நேரங்காலம் தெரியாம. டாசன் இதுல தான் பரப்பது போல. வாங்க போ. என்ன சத்தம் கேட்டு? என்ன சத்தம் அது? ஐயோ என்னமோ சத்தம் கேக்குதியா? ஐயோ